கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே நன்மை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். நன்மை செய்தல் குறித்து நாங்கள் தியானிக்கின்றதை விட முதலாவது நாங்கள் பார்க்க போகிற காரியம் நன்மை செய்யும் தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, 7ஆம் மாதத்தின் 23ஆம் தேதியிலே தங்கள் கூடாரங்களுக்கு போக ஜனங்களுக்கு விடை கொடுத்தான். கர்த்தர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைக்காக சந்தோஷமும் மனமகிழ்ச்சியுமாய் போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஜனங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போகும் பொழுது எப்படி போனார்களாம்? மனமகிழ்ச்சியும் சந்தோஷமா போறார். காரணம் என்னடா? கர்த்தர் நன்மை செய்தபடியினால். ஆமென். இஸ்ரவேலுக்கு நன்மை செய்த இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு எவ்வளவோ விலகி எவ்வளவோ நாசம் பண்ணினார்கள், எவ்வளோ முறுமுறுத்தார்கள், எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார். ஆமென். தாவீதுக்கு நன்மை செய்தார், சாலமோனுக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். அதனால அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்கே அந்த சந்தோஷத்தோட அவர்கள் கூடாரங்களுக்கு கடந்து போறதை பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறார். தாவீது அழகா 16:12 ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மை சரிக்கிடும். பாருங்க, அதுதான். அதாவது எவ்வளவு நிந்தனை அவமானங்கள் வந்தாலும் அந்த அவமானங்கள் நிந்தனையின் மத்தியில கர்த்தர் நன்மை செய்வார் என்று தாவீது நம்பினான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில நன்மையாகவே மாறினதுன்னு சொல்லி நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீத புத்தகத்திலே 13வது சங்கீதத்திலே அழகான ஒரு காரியத்தை தான் நம்முடைய தாவீது சொல்லுகிறார். 13வது சங்கீதம் 3ஆம் 4ஆம் வசனத்துல பார்ப்போம்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தாவை நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டு நின்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிவுறாத படிக்கும் இப்படி செய்தருளும். 6ஆம் வசனம் சொல்ற, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாருங்க, அவனுடைய சத்துருக்கள் அவனுக்கு எதிராக வந்தார்கள், அவனை மேற்கொண்டு ஓடுவார்கள் என்ற ஒரு இருந்தது. ஆனாலும் அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வழியிலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தாராம்? நன்மை செய்தார். அதனால் அவன் பாடுகிறான். அல்லேலூயா. ஆகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில, நெருக்கங்கள்ல, போராட்டங்கள்ல, பயத்துல நாங்கள் நின்றாலும் கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். 25வது சங்கீதம் 12:13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனேவன் அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையினால் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். அப்ப யாருடைய ஆத்துமா நன்மையினால் தங்குமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆத்மா. ஆகவே இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நன்மை செய்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தீமைக்கு நன்மை செய்யும்படி எங்களை ஊக்குவிக்கிறவர். அதனால் அவர் எந்த சூழ்நிலையில நாம் தீமை அவருக்கு செய்தாலும் நாம் அவரிடத்தில் போகும்பொழுது அவர்களுக்கு நன்மை செய்கிறவராய், அவர் தீமையை மறந்து போகிறவராய், நன்மையானதை மாத்திரம் எங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறபடினால அந்த தேவன் நன்மை செய்கிற தேவன் என்ற உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் அவரை சார்ந்திருப்போமா? கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.